திருப்பூர் மாவட்டத்தில் காரும் அரசு பேருந்தும் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரை சேர்ந்த சந்திரசேகர் சித்ரா தம்பதியினர் தங்களது 60வது திருமண நாளை கொண்டாடுவதற்காக திருக்கடையூர் சென்றுவிட்டு திருப்பூர் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை வெள்ளக்கோவிலை கடந்து திருப்பூர் நோக்கி வந்தபோது ஓலப்பாளையம் என்னும் இடத்தில் அரசு பேருந்து இவர்கள் சென்ற கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணித்த மற்றொரு நபர் படுகாயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2 நாள் பயணமாக தமிழகம் வருகை புரிந்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் நிலையில் நேற்று இரவு மதுரை வருகை புரிந்த அமைச்சர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அமைச்சரின் வருகையை ஒட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மேலும் அமைச்சர் வருகையை ஒட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் ஆர் மனோவை ஆதரித்து தேர்தல் பொறுப்பாளரும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான RS ராஜேஷ் தலைமையில் வாக்கு சேகரித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வேட்பாளர் மனோ, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்தான் ஸ்டாலின் என்று கூறினார். மக்கள் மீது அவருக்கு உண்மையான அக்கறை இல்லை என்பதை இது காட்டுகிறது என்று கூறினார். அனைத்திந்திய அண்ணா திமுக வாக்குறுதிகளை கொடுத்தால் நிச்சயம் நிறைவேற்றுவார்கள் என கூறி வாக்கு சேகரித்தார். இதில் கூட்டணி தோழமை கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் இருந்தனர். இரட்டை இலையுடைய அலை என்பது ஆரம்பமாகிவிட்டது. அதனால் மக்கள் பேராதரவோடு எங்களுக்கு தங்களுடைய நல்ல ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி என்பது எங்களுடைய வெற்றி நிச்சயம் உறுதி. அது